அன்பு திருச்சபையார் அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒப்படைப்பு 7ஆம் வார்த்தை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல தான் முடிவு கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்த்து, ஒரு ஆண் பிள்ளைன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பா வேலை கிடச்சிருச்சு, ஒப்படைச்சிட்டேன், உன் வேலையை நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் ஒரு பெண் பிள்ளை இருக்கும் பொழுது அதுக்கு திருமணம் முடித்த பிறகு அந்த 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 மகனிடம் சொல்லுவாங்க, என் பொண்ணு உன் கையில் நான் என்ன பண்ணுறேன், ஒப்படைக்கிறேன், நீ பத்திரமா என்ன பண்ணிக்க பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைப்பாங்க. அதே போல தான் குமாரனுக்கு கூட பிதா ஒரு பரிசுத்த வேலையை ஒப்படைச்சார். அதையும் அவர் நேர்த்தியாய் ஒழுங்கும் குறுமுமாய் செய்து முடித்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்து முடித்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு, உங்கள் கையில் என்கிட்ட என்ன பண்ணிடுறேன், நீங்கள் கொடுத்த ஜீவனை நான் ஒப்பு கொடுக்குறேன், அதுக்கு முன்னால் நான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டேன்ப்பா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் கொடுத்த மொத்த வேலையையும் அவர் என்ன பண்ணார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து செய்தார். பிதா கொடுத்த வேலையை செய்து முடித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே ராஜரீக மரியாதைலாம் எதுவுமே என்ன பண்ணலைங்க, கிடைக்கல. ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, மரித்தவர்களை உயிரடைய செஞ்சார், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குனார், நிறைய அடையாளங்களை அற்புதங்களை செஞ்சார், எல்லா தேவைப்பட்ட இடங்களெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் உதவி செய்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவமானங்களையும் நிந்தைகளையும் அடிகளையும் குற்றம் சாட்டுப்படுதலையும் வீண் பழிகளையும் தான் என்ன பண்ணார், கொடுத்தாரு. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்களை ரட்சித்து அவர்களுக்காக அங்கலாய்த்து அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்து அவருடைய கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். இவ்வளவு செஞ்சாலும் ஏசப்பா ஒரு நாள் கூட மக்களை, நான் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கேன், ஆனாலும் என்னை இப்படி குற்றம் சாட்டுறீங்களே அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துடலை. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை அவர் பிரதான ஒரு வேலையாய் கொண்டிருந்தார். பக்தி நிறைந்த தேவச்சனமே, இன்று கூட ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கவலைகளை கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவேன். ஆனால் நீங்கள் கூட ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு 4 காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டு வேத வசனங்களின் மூலமாக இதை முடிக்கிறேன். முதலாவது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். ஏன் தெரியுமா, தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் என்ன பண்ணுதா, திரளாக உண்டு என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவஜனமே, உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, இன்று ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவரிடம் அதை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மிகுந்த இரக்கம் மிகுந்த ஒரு தகப்பனாக இருக்கிறார், மன்னித்து மறந்து விடுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் சின்ன சின்ன பாவமெல்லாம் செய்யலை, நான் ரொம்ப பெரிய பெரிய பாவமே செஞ்சுட்டேனே, அது எப்படி என்னை மன்னிப்பார் அப்படின்னு நீங்கள் அலங்கலாய்க்கிறீங்களா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 18 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும் என்று கர்த்தருடைய வசனம் அப்படியா சொல்லுகிறது. நீ நினைக்கிறேன், நான் நிறைய பெரிய பெரிய பாவமாக செஞ்சுட்டேன், நான் எப்படி அது மன்னிக்கப்படும் அப்படின்னாக்கா, உன்னுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை மன்னிக்க நான் என்ன இருக்கேன், தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து விட்டு விட என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு என்று ஒரு அழகான ஒரு மனுஷன் இருந்தான், ஐஸ்வர்யவானா. அவர் ஏழப்பட்டவர் அப்படியெல்லாம் இல்லை, ஐஸ்வர்யவான். சகேயுவுக்கு ஏசப்பா வராரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால முன்னால் ஓடி போயிட்டு அந்த மரத்தின் மேலே, காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான்.
ஏசப்பா வந்தார், அந்த மரத்துக்கிட்ட நின்றாரு. நின்ற உடனே சகேயுவே இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே சகேயு முதலாவது அந்த இடத்திலிருந்து இறங்கி வர தன்னை என்ன பண்ணான்? ஒப்பு கொடுத்தான். அவன் நினச்சிருக்கலாம், நீ கூப்பிட்டா நான் வரணுமா? ஆஹா, நான் வரமாட்டேன், நிறைய ஜனங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சகேயு உடனே ஆண்டவர் சொன்ன அடுத்த கணமே அங்கிருந்து இறங்கி வர என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தாராம். இறங்கி வந்த சகேயு தாமதிக்கவே இல்லை. ஏசப்பா சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் கூட சகேயு தாமதிக்கலை. இறங்கி வந்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்துலையாவது வாங்கியிருந்தேன்னா, அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை 4 மடங்கு நான் என்ன பண்ணுறேன்? திருப்பி கொடுக்குறேன் என்று அந்த கணமே அவன் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் என்ன ஆகுறான்? சரண்டர் ஆகுறான். அப்படி அவன் சரண்டர் ஆகுனால்தான் அவனுக்கு ரட்சிப்பு. அவன் எவ்வளோ ஐஸ்வர்யனா பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பை அந்த நாளில் சகேயு பெற்றுக்கொண்டான். ஏன் தெரியுங்களா? சகேயு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரத்திலிருந்து இறங்கி வந்து உடனடியாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு கூட நம்ம அப்படியே பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 22 இப்படியாய் சொல்லுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். ஐயோ, நான் எல்லாத்தையும் அகற்றிட்டேங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிச்சிடறேன். உங்கள் மீறுதல்களை எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்? அது மேகம் மாதிரி இருந்தால் கூட நான் என்ன பண்ணுறேன்? மன்னிக்கிறேன். அந்த பாவங்கள் கார் மேகத்தை போல் இருளாக இருந்தால் கூட நான் மன்னிக்க தயாராக இருக்கேன். நீங்கள் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? திரும்புங்க. ஏன் தெரியுமா? திரளான மீட்பு என்னிடத்தில், அந்த வசனத்தோட கடைசி பகுதியில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா திரளான மீட்பு என்கிட்ட என்ன பண்ணிருக்கு? இருக்கு. அதனால உடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்று நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனம் 35 இப்படியாய் சொல்லுகிறது, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தாரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அன்பு தேவ ஜனமே, இன்று கூட பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் பாழாய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல ஆக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவாந்தரமும் பாழுமாய் வறண்ட நிலமுமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் மாற்ற மிகுந்த வாஞ்சை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து என்ன பண்ணுங்க? விட்டு விடுங்க. நீங்க விட்டு விட்டீங்கன்னா இன்னமும் நான் ஆசீர்வாதம் தருவேன் தெரியுமா? சகரியா 3 அதிகாரம் வசனம் 4 இப்படியா சொல்லுகிறது, சிறந்ததை எல்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்து உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று. உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட இன்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, இரக்கமாய் இருக்க ஒப்பு கொடுங்கள். நம்மளுக்கு ரொம்ப நன்றாவே தெரிஞ்ச வசனம் தான் மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? யார் இரக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? இரக்கம். அப்போ நீங்களே உங்களை சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கலோ, நீங்கள் வேறு எந்த இடத்துல இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டோமோ அந்த இடத்துல நம்ம வேறொரு இடத்துல வேறொரு மனுஷர்கள் இடத்துல அப்படிப்பட்ட இரக்கம் நமக்கு, ஏன்னா அது வசனம் அப்படியே தான் சொல்லுகிறது. இரக்கம் உள்ளவர்கள் தாங்க பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கிறது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகின்றது. ஓசையா 6 அதிகாரம் வசனம் 6 சொல்லுகிறது, ஐயோ நான் பலியை விரும்பலங்க, நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்றத நான் விரும்பல. பலியை என்ன பண்ணல? விரும்பல. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை தான் நான் என்ன பண்றேன்? விரும்புகிறேன். நீங்கள் பலி செலுத்துறீங்களா? அது வேண்டாங்க.
சக மனுஷங்களிடத்துல, உங்கள் அருகில் இருக்கிறவர்களிடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இரக்கம் உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க, முதல்ல இருங்க. உங்கள் பலியை காட்டிலும் இரக்கமாக இருப்பதை தான் நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பலியை விரும்புகிறவர் தான். நம்மளுடைய ஸ்தோத்திர பலியில் பிரியப்படுகிற தேவன். ஒருவேளை நீங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் ஒரு சக மனுஷர்களிடத்துல காட்ட வேண்டிய இரக்கத்தை, அன்பை காட்டாமல் மற்ற காரியங்களில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பலியை விரும்பாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் காணிக்கையை காட்டிலும், உங்கள் பலியை காட்டிலும் மனுஷர்களுக்கு இடத்துல இரக்கம் மிகுந்தவர்களாக இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷன், இரக்கம் அப்படின்னா என்ன? தேவையில்லை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்களா? ஒரு சில சமயங்களில் தேவைப்படுற நேரங்களில் ஒரு சிலருக்காக பரிதபித்து பேசுறது கூட ஒரு விதமான இரக்கம் தான். அந்த கல்வன் சொன்னா இல்லைங்களா, நீ என்னடா அவரை போய் திட்டிகிட்டு இருக்க, நீ நானும் என்ன பண்ணோம், தப்பு செஞ்சோம், அதுக்கு அனுபவிக்கிறோம். அந்த நேரத்தில் அவன் இரக்கம் பாராட்டினதுனால கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவன் பரதீசில் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுறான் இருந்தான். அல்லேலூயா. இன்று நீங்கள கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க என்ன பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க என்று சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 இப்படியாய் சொல்லுகிறது, இல்லை, மனுஷருக்கு சாந்த குணத்தை காட்ட நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தன்னுடைய வார்த்தைகளில் இரக்கம் காட்டி மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, மெதுவான பிரதி உத்தரம் எவ்வளோ பெரிய உக்கிர கோபமாக இருந்தால் கூட என்ன பண்ணுமா, அதை மாற்றிடுமா. ஒரு சிலரெல்லாம் நம்ம சாதாரணமாக பேசுவோம், அப்படியே பட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அதுக்கும் வசனம் இருக்குது. பட்டைய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் என்ன பண்ணுறாங்களாம், இருக்கிறாங்களாம். ஆனால் கேட்டால் சூப்பராக சமாளிப்பாங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன், கஷ்டப்படுற மாதிரிலாம் என்ன பண்ணல. நான் அன்பு தேவ ஜனமே, மற்றொரு இடத்தில் பேசும் பொழுது இரக்கம் உள்ளவர்களாய் பேச அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இரக்கத்தை விரும்புகிற கர்த்தர், உங்கள் பலியை விரும்புகிற கர்த்தர், நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். தேவனிடத்துக்கு திரும்புங்க, இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தரிடத்தில் தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. 3ஆவதாக, வார்த்தைகளில் ஞானமாய் பேசுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணுமா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 இப்படியாய் சொல்லப்பட்டுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் என்ன பண்ணிடாதான் போகாது, அதனாலும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தைகளில் நம்ம ஞானமாய் பேசுகிறவர்களாக இருக்க வேணும். ஒரு மனுஷனை ஒரு வார்த்தை கொல்லவும் செய்யும், அதே மனுஷனை ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம், உயிர்ப்பிக்கவும் வல்லமை உடையது தான் அந்த வார்த்தைகள். அப்போ மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது கூட அவங்கள காயப்படுத்தி விடாதபடி நம்ம என்ன பண்ணணும், பேசணும். ஸோ உங்கள் வார்த்தைகளை நம்ம அடக்கி பேசணும். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 18 ஏற்கனவே நம்ம பார்த்தல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நாம் என்னென்னா, ஒரு சிலர்கிட்ட யாரோ ஒருத்தர் வேதனையில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் அன்பாய் பேசி பாருங்களேன், அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஒருவேளை வேறு ஏதாவது தவறான முடிவு எடுத்திருந்தா கூட உங்களோட ஆறுதான வார்த்தைகள், உங்களோட அன்பான வார்த்தைகள் என்ன பண்ண அவங்கள மாற்றுகிற வல்லமைப்படுத்ததாக இருக்கிறது. அதனால் நம்முடைய வார்த்தைகள் ஞானம் உள்ளதாக இருக்கணும். ஞானம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 நிறைய காரியங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஒரு 2 மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த வார்த்தைகளை யாருக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுங்களா? தெய்வ மனுஷர்களுக்கு விரோதமாய் பேச நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமா. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே. 1 to 6 வரை அந்த வசனங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, எரேபியாம் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அங்கே ஒரு அந்த இடத்தை ஆட்சி செய்கிற அவரு தான் அந்த எரேபியாம் என்ற ராஜா. அந்த 1வது வசனம் படிக்கிறீங்களா? கர்த்தருடைய கவனிங்க, அந்த எரேபியம் ராஜா எங்கே இருக்கிறாருன்னா பெத்தேலில் இருக்கிறாரு. கர்த்தருடைய மனுஷன் பெத்தேலுக்கு வராரு. அடுத்த வசனம் படிங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ
ஆ ம் ம் உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போ அப்படின்னு சொல்கிறாரு. எரேபியாம் அங்கே வந்து அரசனாக இருக்கான். அப்போ அங்கே போயிட்டு எரேபியாமுக்கு விரோதமாக தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இங்கே வந்து ஒருத்தர் வந்து பிறந்து என்ன பண்ணுவான்? பலியிடுவான். நீ என்ன பண்ண மாட்டே, இனிமேல் அந்த இடத்துல பலியிட மாட்ட அப்படின்றது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் படிங்களேன். அடையாளத்தெல்லாம் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். யார் அப்படின்னாக்கா தேவனுடைய மனுஷன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய பேர் குறிப்பிடலை. கொஞ்சம் சத்தமாக அதுக்கு அடுத்த வசனங்களை படிங்களேன். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை கவனிங்க. ராஜாவாகிய எரேபியாம் கேட்டபோது அவனை பிடிங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் இடத்துக்கு வந்து நான் பலியிடுற இடத்துல நீ பலியிட மாட்ட, வேற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை என்ன பண்ணுறான், இப்படி நீட்டுறாராம். அடுத்து படிங்களேன். அவனுக்கு விரோதமாக அந்த கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார், எரேபியாம். அதுக்கு பிறகு படிங்க. அவனுக்கு விரோதமாய் நீட்டின அந்த கை தன்னிடமாக முடக்க கூடாமல் அப்படியே மறுத்து போனதாம். ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல அதை சொல்ல வந்தது யாரு தெரியுங்களா? ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் அனுப்பின தீர்க்க தரிசனத்தை சொல்லதான் அந்த மனுஷன் வந்தார். ஆனால் எரேபியாம் என்ன சொன்னாங்க, அவனுக்கு எவ்வளோ தெரியும், பிடிங்க அவனை அப்படின்னு நீட்டப்பட்ட அந்த கை மறுபடியுமா என்ன பண்ணலை, திரும்பி மடக்கவே அவனால் முடியல. அவனுடைய கரம் மறுத்து போனதான். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதுனால அந்த கரம் மறுத்து போனது. அன்பு தேவ ஜனமே, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், அவங்க ஊழியராக இருக்கலாம், சபை ஊழியராக இருக்கலாம், தெரு பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாரோ ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு துணிகரம் கொள்ள கூடாது. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுங்களா? படிக்கிறீங்களா? ஆமாம், அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து படிங்க. அப்பொழுது ராஜா அந்த தேவன் அனுப்பின மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக எரேபியாம் ராஜா சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி தயவு செஞ்சு வேண்டிக்க. என் கையை என்ன பண்ண முடியல, என்னால் மடக்க முடியல. என்னுடைய கை தன்னிடமாய் வருவதற்கு மடக்கக்கூடாதபடி மறுத்து போச்சு. ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக நான் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன். எனக்காக நீ என்ன பண்ணிக்க, வேண்டிக்கொள் என்று அந்த அந்த எரேபியாம் ராஜா சொல்வதை அந்த இடத்துல பார்க்குறோம். அன்பு தேவ ஜனமே, ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தெரிஞ்சா கூட எந்த காரியத்தையும் குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பேசுகிறீங்கன்னா பேசாதீங்க. அவங்களுக்காக, சாமி இந்த காரியம் பண்ணுறாங்கன்னா இந்த அண்ணன் ரொம்ப ஜெபம் பண்ணுறவர், ரொம்ப ஊழியம் செய்கிறவர், இவரால் உங்கள் நாம தூஷிக்கப்படுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிச்சு அவரை மனம் திரும்ப பண்ணுங்கன்னு ஜபிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம் மீகால் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. மீகால் யாருடைய மகள்? தாவீது மகளா? சவுலோட மகள் தான் மீகால். சரிங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன், பதில் சொல்கிறேங்க. கர்த்தருடைய பெட்டி இருக்குல்ல, கர்த்தருடைய பெட்டியில் என்ன இருக்குது? வெரி குட். கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள் இருக்கிறது தான் கர்த்தருடைய பெட்டியில் இருக்குது. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒன்றும் இல்லை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே கதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. தாவீது ராஜா வந்து கர்த்தருடைய பெட்டியை சுமந்துட்டு வராங்க. சுமந்துட்டு வரும்போது அவர் கடவுள் மேலே ரொம்ப அன்பு இல்லை, எப்பவும் பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய பெட்டி வரதை பார்த்து கூட அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடிக்கொண்டே தெருவில் தூக்கிட்டு வராங்க. நடனம் ஆடிக்கொண்டே என்ன பண்ணுறாங்க, வராங்க. அது படிக்கிறீங்களா? 16ஆம் அதிகாரம்.
சரி, ஓகே. மீகால் வந்து தாவீது கிட்ட போய் சொல்லுவாங்க, தாவீது எப்படி ஒரு ராஜா போய் டான்ஸ் ஆடின்னு வரான் பாருன்னு அவருடைய இருதயத்தில் வந்து நகைப்பாங்க. அது நகைச்ச உடனே அவளுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவள் சொல்கிறா, அற்ப மனுஷரில் ஒருவனை போல தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டுட்டு இப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்பாக நீ டான்ஸ் ஆடிட்டு வரையே, உனக்கு ஒரு ராஜா வச்சே, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீகால் தாவீது கிட்ட போயிட்டு சொல்வா. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், என்னன்னாலும் அந்த அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படினாலும் அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். தாவீது சொல்கிறது ரிப்ளே, அது அப்படி ஆண்டவருடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசின மீகாலுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவள் மரணம் அடைய மட்டும் அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்ததாம். அப்போ கடவுளுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் பேச துணிகரம் கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக அதற்கான தண்டனையை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்க. எனவே தயவு செஞ்சு ஆண்டவருடைய மனுஷங்களுக்கு விரோதமாக எந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க, விற்றாதீங்க. ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 20-21 இப்படியா சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் என்ன பண்ணுதான் இருக்குதான். அதனால உங்களுடைய வார்த்தையினால நீங்கள் யாரை என்ன குற்றப்படுத்துறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணும், வரும். ஸோ உங்களுடைய வார்த்தைகளில் ஞானத்தை நம்ம காண்பிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஆண்டவர் இப்படி விரும்புகிறாரா தெரியுமா நம்ம எப்படி பேசணும்னு? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 16ல், உன்னுடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளம் திரியங்கள் எல்லாமே என்ன பண்ணும், மகிழ்ச்சி அடையும். அதனால உங்களுடைய வார்த்தைகளில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருங்க. இல்லை நான் இப்படி தான் பேசின்னு தான் இருப்பேன், எனக்கு என்னை மீறி அது வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 5 இப்படி சொல்லுகிறது, மற்றவர்களையோ இல்லை ஊழியக்காரங்களையோ விரோதமாக நம்ம பேசணும்னா ஏழையை பரியாசம் பண்ணுகிறவர்களை ஆண்டவரையே என்ன பண்ணுறாங்களா, அவங்க நிந்திக்கிறாங்களாம். இப்போ நம்ம 3 காரியங்களை பற்றி பார்த்தோம். ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் கூட நம்மளுக்காக எல்லா பாடுகளையும் முடித்து ஒப்பு கொடுத்தார். நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஒப்பு கொடுக்கணுமா? இரக்கமுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணுமா? நம்முடைய வார்த்தைகளில் ஞானமாய் பேசுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணுமா? கடைசியாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க, இருங்க என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு இன்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இரக்கமுள்ளவர்களாய் இருப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளை கவனமாய் பேசுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அங்கலாய்த்து தவித்து உங்களை மீட்டு கொள்ள மன்னித்து உங்களை ரட்சிக்க தவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் முடித்துவிட இன்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களிலால உங்களை நிரப்ப சித்தமுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அப்படி கண்களை மூடலாமா? திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழ்ந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது, தம் காயங்களையும் பார்க்கின்றது. சிலுவை நாதர் இயேசுவின். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையை சுமந்து ஆண்டவரே பாடுபட்டு உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்களே.